அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும், மீன ராசியில ராகு, சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த பங்குனி 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனமனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பங்குனி 18ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது, என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. இந்த பங்குனி மாதத்துல உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துல நீச்சமா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையிலையோ வேலை சார்ந்த விஷயங்கள்லயோ முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றம் இருக்கும். உங்க கெரியர் பேஸ்ட் நீங்க முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள்ல இந்த விஷயத்த நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பமான மனநிலையை கொடுக்கும். ஆனா இந்த பங்குனி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்க குழப்பங்கள் தீரும். எதை செஞ்சா உங்களுக்கு சிறப்பு உண்டாகும், எதை செஞ்சா உங்களுக்கு தொழில் வகையிலையோ வேலை வகையிலையோ பிரச்சனைகள் வருங்கிற ஒரு முடிவெடுக்கிற திறமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பங்குனி 13ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். ஏன்னா புதன் பயிற்சியாகி மேஷ வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு போக போறார். உங்க லக்னாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க பேச்சுனால உங்களுக்கு லாபங்கள் கூடும். உங்க பேச்சு நிறைய அனுகூலங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும், லாபங்கள் பெருகும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும், உங்க அறிவு கூர்மை புத்தி கூர்மை அதிகரிக்கும், உங்க பேச்சு சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்துல முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் இந்த மாதத்துல திக்பலம் பெற்று 10ஆம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யறது விசேஷம். இதனால தொழில் வகையில அனுகூலங்கள் உண்டாகும், அரசியல் ஆதாயம் இருக்கும். ஒரு சிலருக்கு சூரியன் 10ல் அமைஞ்சிட்டாலே மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக் கூடும். அரசாங்க உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். அரசாங்க வகையில அனுகூலங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு அரசியல் வகையில முன்னேற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா பதவி உயர்வு இல்லாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்து அதிபதியும் இங்க வரும் 31ஆம் தேதிக்கு பிறகு உச்சபலம் பெற்று தொழில் ஸ்தானத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலையும், சூரியனும் இங்க 10ஆம் இடத்துல பலமா இருக்கும் காரணத்தினாலையும் நிச்சயமா உயர் பதவி ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த காலகட்டத்துல அரசியல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அடிஷனலா இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் சாதகமாவே கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால உங்க சுய முயற்சியினால தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க. உங்க முயற்சியினால நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் வகையில கிடைக்கும். பணியிடத்திலையும் மேலதிகாரிகள் கிட்டையும் சக பணியாளர்கள் கிட்டையும் உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இதுவரைக்கும் சக பணியாளர்களோடையோ மேலதிகாரிகளோடையோ சண்டை சச்சரவுகள் இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். சுகஸ்தானாதிபதியான புதன் பகவான் வரும் 26ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல நீச்சமாய் இருக்கும் காரணத்தினால வரும் 26ஆம் தேதிக்கு பிறகு சுகபோகம் சார்ந்த விஷயங்கள் பிரமாதமா இருக்கும். லாபஸ்தானத்துக்கு புதன் பகவான் செல்வதனால வரும் 26ஆம் தேதி வரைக்கும் குடும்பத்துக்காக வீட்டுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலருக்கு வாகனங்கள் பழுதாகலாம்.
புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் வரும் 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமா இருக்கும். 26ஆம் தேதிக்கு பிறகு 100% வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு, மனை வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் சாதகமா இருக்கும். ஏன்னா புதன் உங்க சுகஸ்தானாதிபதி புதனும் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாரார். இன்னொன்னு சுக்கிரனும் உச்சபலத்தோட இந்த காலகட்டத்துல தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால சுகபோகத்தை குறிக்கக்கூடிய கிரகமான அந்த சுக்கிரன் உச்சமா இருக்கும் காரணத்தினாலையும் 26ஆம் தேதிக்கு பிறகு 100% சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு உண்டான அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பார். அதே மாதிரி தாய்ஸ்தானமும் இதுவேதான். தாய்ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் வரும் 26ஆம் தேதி வரைக்கும் நீச்சமா இருக்கும் காரணத்தினால வரும் 26ஆம் தேதி வரைக்கும் தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது, கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தாய்க்கு சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. 26ஆம் தேதிக்கு பிறகு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி பஞ்சமஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்துல உச்சபலத்தோட பலமா அமர்ந்திருக்கும் காரணத்தினால, இன்னொன்னு நீச்சபங்க ராஜயோகத்தோட நீச்சமடைஞ்ச புதனும் உச்சமடைஞ்ச சுக்கிரனும் சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கும் இந்த காலகட்டத்துல பிரமாதமான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடத்து அதிபதி உச்சமடைஞ்சிருக்கிறது அவ்வளோ விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நிறைய அனுகூலங்கள் இருக்கும். குழந்தைகள் உங்க பெயர் சொல்லும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க. இவங்களுடைய குழந்தை தான் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு பெற்றோருடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகளுடைய செயல்கள் சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியத்துல நீண்ட காலமா இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அகலும். ஏற்கனவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகலைன்னா கூட இந்த பீரியட்ல நிச்சயமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினாலையும் குரு பகவானும் அந்த குழந்தை ஸ்தானமான 5ஆம் இடத்தையே தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும். இங்க சுக்கிரனோட ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால நிச்சயமா ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பாக்கியம் உண்டாகிற அமைப்பை 100% சாதகமா கொடுப்பார். அதே மாதிரி நீண்ட காலமா காதலை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கீங்க, காதலிக்கிறீங்க, ஆனா நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட காதலை சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க சொல்லி பாருங்க. அதே மாதிரி நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க காதல்ல முன்னேற்றம் உண்டாகி காதல் திருமணம் கைகூடி வரும். உங்க பேரண்ட்ஸ் உங்க காதலை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பேரண்ட்ஸ் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு காதல் திருமணம் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல, பூர்வீக சொத்துக்கள்ல, பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இழுபறி நிலை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் அகலும். பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். அங்காளி பங்காளி வகையிலையும் இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும். நீண்ட காலமா அங்காளி பங்காளி வகையில கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு, பேசிக்காம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல அவங்களே உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. அவங்க மூலமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும். பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். உயர் பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இடமாற்றம் சாதகமாகும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும். புத்திக்காரகன், படிப்புக்கு காரகன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வரும் 26ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்துல பலமாவே அமர்ந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமா குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். உங்களுக்கு படிப்புல ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். நண்பர்களுடைய சேர்க்கை இதுவரைக்கும் அதிகமா இருக்கு. படிப்பு மேல ஒரு ஆர்வம் இருக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா படிப்பு மேல ஆர்வம் அதிகரிக்கும். சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை, படிக்கிற விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். அடுத்து ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் பாவகத்து அதிபதி
செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தந்தைக்கு ஏதாவது குட்டி குட்டி உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறதும் அக்கறை எடுத்துக்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு இது சாதகமான அமைப்பு. வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தா நிச்சயமா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே 10ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பும் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வேலை சம்பந்தமாவோ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, நீங்க முன்னின்னு மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஒருவேளை எங்கேயாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா மேபி அதை காப்பாற்ற முடியாம போகலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கும் போது அவங்களுடைய கடனை நீங்க சுமக்க வேண்டிய சூழல் ஒரு சில நேரங்கள்ல உண்டாகலாம்ங்கிறதுனால உங்க பணத்தை கவனமா பத்திரமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. யாராவது ஆசை வார்த்தை காட்டுறாங்க, ₹1 போட்டா 10 ரூபாயை எடுத்து கொடுக்கறேன், இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நம்பி எங்கேயும் பணம் போடாதீங்க. அடுத்து கலத்திர ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானமான அந்த 7ஆம் பாவகத்து அதிபதி லாபஸ்தானத்துல குரு பகவான் பலமா தனிச்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய அனுகூலங்கள் உங்க கணவன் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் இருக்கும். நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாகவும், பெண்ணா இருந்தா கணவன் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும். நண்பர்கள் வகையிலையும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகும். கூட்டாளிகள் மூலமா நல்ல பிரமாதமான புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அனுகூலங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப்ங்கிற விஷயம் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும். உங்க பார்ட்னரால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும். அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால, அதாவது 8ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ஆயுள் விருத்தியை கொடுக்கும். உங்களுக்கு ஆயுள் பலம் கூடும், வழக்குல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, வழக்குல சமாதானமாகக்கூடிய அமைப்பு. ஆனாலுமே இந்த அமைப்பு பாக்கியத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் கொடுக்கும். தந்தையுடைய சொத்துல ஏதாவது வில்லங்கம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கும் உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலுமே பாக்கியாதிபதி அதாவது 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் பாவகத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்துல பிரச்சனைகள் நீங்கும். தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு தான் கொடுக்கும். தந்தை கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். தான தர்மங்கள் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். தந்தையுடைய சொத்தை நிலைக்க வைக்கக்கூடிய அமைப்பு இது. கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகம் இந்த மாதத்துல பலமா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். பணியிடத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் புதுசா வேற ஒரு பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமா இருக்கு. லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதும் சரி, லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதும் அவ்வளோ விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். லாபங்கள் பிரமாதமா இருக்கும். பண வருமானம் தன வருமானம்ங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் அரசாங்கத்துல அவார்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமான முன்னேற்றம், வளர்ச்சி, லாபம் அதிகரிக்கும். எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் சரி, நீங்க என்ன வேலை பண்றீங்கனாலும் சரி, கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய தொழில் செஞ்சு நிறைய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் பிரமாதமா கொடுக்கும். விரையாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்துல தொழில் ஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம். உச்சமடைஞ்ச சுக்கிரன் உங்களுக்கு தொழில் வகையில நிறைய அனுகூலங்களை உண்டாக்குவார். ஆனாலுமே விரையாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால வேலை காரணமா நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும். வேலை கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி உணர்வு கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்களை ஜாஸ்தியாக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்தையே பார்க்கிறார். அப்போ திருமண பாக்கியம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கலத்திர காரகனான சுக்கிரனும் இந்த மாதத்துல உச்சபலத்தோட அமர்ந்திருக்கும் காரணத்தினால திருமண வாய்ப்புகள், திருமண தடங்கல்கள் எல்லாம் விலகும்.
கடந்த ஆண்டுகள்ல கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் கைகூடாம தடங்கல்களாவே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா திருமண பாக்கியம் கைகூடி வரும். கேது பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து உடல்நல தொந்தரவுகளை கொடுத்திருந்தாலுமே சுகஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டையே 7ஆம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, புதன்கிழமை தினங்கள்ல மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யறது மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.